நீங்கள் சொல்கிறப்ப அன்றாட வாழ்க்கையில் கஷ்டம்னா இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம்னு சொன்னீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், பார்க்கலாம். நீ பார்க்கலான்னு ஏதோ ஒன்று ரெண்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா பார்க்கலாம். ஆனால் இன்டர்வியூ போகாமல் இருக்க முடியுமா? போனால் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ அமெரிக்கா எனக்கு விசாவுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நானாக முடிவு பண்ணேன்? நீங்கள் தானே முடிவு பண்ணீங்க. அந்த தேதியில் எனக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, நான் போக மாட்டேன். நான் சந்திராஷ்டிரமம் இருந்து போனேன்னா என்ன பண்ணுவேன்? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். எப்போ அமெரிக்கா போகிறேன்? நான் சுற்றி பார்க்கணும் போகிறேன். இங்கெல்லாம் இவ்வளோ ஊர் இருக்குது, இவ்வளோ ஊர்லாம் சுற்றி பார்க்காம எங்கே அமெரிக்கா போகிறீங்க? எனக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் அமெரிக்கா போகிறேன். எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு பிராப்தமாக நினைக்கிறேன். இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் சொன்னேன். ஏன் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போக வேண்டியதானே? எல்லோரும் வரணும், இங்கே வீட்டில் இருக்கிற நான் வந்துட்டேன், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பொண்டாட்டி தானே பார்க்கணும் அப்படின்னு இப்படி தான் சொன்னேன். எனக்கு விசா கொடுத்தாங்க. வேறு எதுவுமே நான் அவ்வளோதான். ஒரு என்ன சொல்லணும்னா, என்னைட்ட என்னென்னா உண்மையாக சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு என்ன ரியலாக அதை ஒன்று சொன்னேன். இல்லை அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டிரமம் சொல்லிட்டு மனப்படம் பண்ணிட்டு அம்மா நான் இதை பண்ணியிருக்கேன், ஏஎல்பி படிச்சிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எதுவுமே வாய் திறக்கல. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நான் எக்ஸஸாக ஒரு வாரத்தை கூட அப்போ நான் பேசலை. நான் பேசியிருக்கலாமா? பேசியிருக்கலாம். நான் ஒன்று சொல்ல, நீங்கள் மறுபடியும் அதிலே 2 கேள்வி கேட்க, அது இன்னும் கொண்டு போய் எங்கேயாச்சும் முடிஞ்சிருக்கும். இதுதான் சந்திராஷ்டிரமம். பாருங்கள், ஏதோ முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, முக்கியமான நபரை சந்திக்கும் போது, முக்கியமான செயல் இருக்கும்போது கவனமாக பாருங்கள். சந்திராஷ்டிரமம் இருந்தால் இல்லைன்னா பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் டெய்லி பஸ்ஸில் போகிறேன்னா, பஸ்ஸில் போனால் நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதுக்காக என்ன சந்திராஷ்டிரமம் மட்டும் நெருக்கடி குறைஞ்சி போதா கூட்டிகிட்டு போதா?